பொறுத்த வரைக்கும் இந்த நட்பு நண்பர்கள் இருக்காங்கல்ல சார், நண்பர்களோட வயசு வித்தியாசம் வந்து சூப்பரா இருக்கும் சார் பாக்குறதுக்கு. ஏன்னா சேம் ஏஜ் நண்பர்களே கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஒரு தாத்தாவும் ஒரு குட்டி பையனும் நண்பர்களா இருப்பாங்க. இதுல வந்து இன்னொன்னு ரொம்ப மிக முக்கியமா இந்த கல்யாணம்ன்ற கேரக்டரோட நண்பர்களை தேர்வு செஞ்சதுல ஒரு இது என்ன இருந்ததுன்னா, யாரெல்லாம் இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களோ அவங்களதான் நண்பர்களா வைக்கணும் சார். ஒரு சின்ன பையன் கண்டிப்பா இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டான், அவனோட இதை பத்தி கிண்டல் பண்ண மாட்டான். இன்னொன்னு வந்து இவர் தெருக்கூத்து கலையை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள். ஸோ அவருக்கு அது என்னன்றது ஒன்னொன்னு புரியும். இன்னொன்னு கண்டிப்பா குடிகாரனும் அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்கிறதுனாலதான் அந்த நண்பர்களை கான்சியஸா அப்படி வச்சது சார். சார் இளையராஜா பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காரு. இந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் சார்? அதான் சார், படம் வந்து சார் ராஜா சார் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சார் வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப பிடிச்சி இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது என்கிட்ட ஒரு சில நாள் வந்து சொன்னார், ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப உண்மையாக பண்ணியிருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் என்னோட மியூசிக்லேயும் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணுறேன். நான் எப்பயும் வழக்கமாக உபயோகிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாருங்க சார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு சில இடங்கள்ல இது விருப்பமா இல்லாம இருக்கு, இருந்தாலும் இந்த கதைக்கு இந்த உலகத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னாரு. நான் அப்ப கூட நான் சார் கிட்ட சொன்னேன், சார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம அந்த விருப்பம் உள்ளதாவே போகலாம் சார்னு சொல்லும்போது கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படி இல்லை, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும், ஆடியன்ஸுக்கு வந்து புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், நீ டிஃப்ரெண்டாக தானே படம் எடுத்திருக்க, நம்மளும் டிஃப்ரெண்டாக முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சார் சொன்னார். ஹலோ, நீங்க சொன்ன மாதிரி சார் ஒரு ரொம்ப சிறந்த நடிகர். அவரை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும்ன்ற அந்த அவசியமே இல்லாத அளவுக்கு அதான் 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 அவர் வந்து விடாது கருப்புலேயே வந்து அந்த சாமி அந்த இதெல்லாம் போட்டதுனால அவருக்கு அந்த உடல் மொழி வந்து ரொம்ப ஈஸியாக வந்தது. நீங்கள் சொன்ன இந்த இது வந்து எங்களுக்குமே இருந்தது. ஸோ இவர் கடைசியில் தான் சார் செலக்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் தான் இருந்தது ஷூட்டிங்க்கு. அந்த டைமில் தான் சார் வந்து நாங்கள் போய் அவரை அப்ரோச் பண்ணோம், ஓகே சொன்னார். பட் அவர் கற்றுக்கிட்ட அந்த வேகம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சாரதிங்கிற இங்கே ஒரு தெருக்கூத்து கலைஞர் ஒருத்தர் இருக்காரு, சினிமாவும் பழகிட்டு தெருக்கூத்தும் இது பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சார் வந்து தனியாக ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு 5-6 நாளுக்குள்ளவே அந்த அடவுகளை வந்து ரொம்ப சரியாக அவர் கற்றுக்கிட்டாரு. இன்னொன்று சார்கிட்ட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவருக்கு மியூசிக் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இசையை வந்து அவரால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. நாங்களாம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு இசை பற்றி சாருக்கு இருக்க அளவுக்கு புரிதல் கிடையாது. அந்த அந்த தாளத்தை பிடிக்கிறது, அந்த மியூசிக் பிடிக்கிறதுக்கு அந்த விஷயம் இல்லை. பட் சாருக்கு அந்த இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக அதை கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஹலோ சார், முதல் முறையா ஒரு நடிகரா மக்களுக்கு முன்னாடி அரிகாரம் பூசி வந்து நடிச்சிருக்கீங்க. ஓப்பன் பிளேஸ்ல மக்களுக்கு முன்னாடி, அதாவது செட்டு கூட நடிச்சுட்டு தான் ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் மக்களுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்க. இவர் வந்து அந்த அர்ஜுனன் வேஷம் போட்டது, அவர் அந்த பெண் வேஷம் போட்டு குந்தி வேஷம் போட்டு நடிக்கும்போது அந்த ஆடியன்ஸோட கண்ணீர்லாம் லைவாக காமிச்சிருந்தாங்க. அதை நீங்களும் பார்த்தீங்க, கண்ணு திறந்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த நடிகர்? இப்போ மக்களுக்கு முன்னாடி நடிச்சது எப்படி இருந்தது உங்களுக்கு? அரிகாரம் பூசி நடிச்சது, ஒரு நடிகராக நடிக்காமல் ஒரு தெருக்கூத்து கலைஞராக ஒரு கிராமத்தில் மக்களுக்கு முன்னாடி நடிச்சது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, எனக்கு மக்கள் முன்னாடி இந்த அரிதாரம் பூசிட்டு நடிக்கிறது அது பெரிய கஷ்டமா கிடையாது. ஆனால் அந்த அரிதாரம் பூசிட்டு அந்த வேஷம் போட்டு அந்த கிரீடெல்லாம் வச்சுக்கிட்டு நடிக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்போ அது நீங்கள் சொன்ன மாதிரி அது வேற ஒரு கலை. நம்ம நடிக்கிறது வேற, தெருக்கூத்துங்கிறது கலை, அந்த ஆர்ட் ஃபார்மே வேற ஆர்ட் ஃபார்ம் இல்லையா? ஸோ அதை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறது தான் கஷ்டமாக இருந்தது ஒழிய